நொய்யல் ஆற்றங்கரையில் சிவாலயம் கட்டுவதற்கு மன்னர் உத்தரவிட்டார். விறுவிறுவென கோவில் பணிகள் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் கோவிலை கட்டி முடித்தார்கள். கட்டிய கோவிலை பார்க்க மன்னர் வருகை தந்தார். கோவிலுக்கு அருகில் இருந்த வீட்டில் தங்கியிருந்தார். அன்றிரவு மன்னரின் கனவில் ஒரு அழகிய பெண் குழந்தை வந்து சென்றது. அதிகாலையில் நொய்யல் ஆற்றில் குளித்துவிட்டு சிவாலயத்தில் பூஜையை முடித்தார். பின்னர் வீடு திரும்பினார். கனவில் பார்த்த அதே குழந்தை நேரில் வந்து நின்றது. பார்த்த மன்னனுக்கு அதிர்ச்சி. குழந்தையை பின்தொடர்ந்து சென்றார். குழந்தை ஒரு நாகலிங்க மரத்தடியில் சென்று பூஜையை தொடங்கியது. சற்று நேரத்தில் குழந்தையை காணவில்லை. அன்றிரவு மன்னனின் கனவில் வந்த குழந்தை, மன்னா, இந்த இடத்தில் நான் கரிய காளியாக இருக்கிறேன் என சொல்லி மறைந்தது. குழந்தை வழிபட்ட நாகலிங்க மரம் இன்றும் இருக்கிறது. அவள் மறைந்து விளையாடிய வீடு கோவிலாக இருக்கிறது. அவள்தான் கரிய காளி அம்மன். திருப்பூர் மாணிக்கபுரத்தில் கரிய காளியம்மன் கோவிலில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள்.